ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்மார்ட் ஆப்ல நம்ம எப்படி பெனிஃபிஷரியை ஆட் பண்றதை சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம வந்து பெனிஃபிஷரியை ஆட் பண்றதுனால நமக்கு என்ன பயனு, அதை பத்தின நம்ம முழு டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இன்ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் அக்கௌண்டோட எம்பின் வந்து கேட்கும். நீங்க வந்து உங்களுக்கான எம்பின் என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டேன். நீங்க வந்து இன்ஸ்மார்ட் ஆப் அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ்ல இருந்து நம்ம பெனிஃபிஷரி வந்து ஆட் பண்ண போறோம். நம்ம பெனிஃபிஷரி ஆட் பண்றதுக்கு இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல 3 பார் லைன் இருக்கு. இந்த 3 பார் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து 3 பார் லைனை கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ அந்த 3 பார் லைனை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மூணாவதா இருக்கு பாருங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கீழே ஒரு பாப்அப் வந்துருக்கு பாருங்க, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு மறுபடியும் இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேனேஜ் பேன்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய மேனேஜ் பே அப்படின்றத கிளிக் பண்றேன். ஓகே, இதை தான் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேனேஜ் பே கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். மேனேஜ் பேன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெனிஃபிஷரி ஆட் பண்ணக்கூடிய அந்த பேஜ். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க வித்தின் பேங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வித்தின் பேங்க் அப்படின்னா இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க யாரையாவது அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து பெனிஃபிஷரி அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வித்தின் பேங்க் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை தவிர வேற பேங்க்ல இருந்து நீங்க வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா அதர் பேங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேற மத்த பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேவரட் பேர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேவரட்ல ஆட் பண்ணா அந்த லிஸ்ட் வந்து அதுல வந்து காமிக்கும். ஓகே, இதுல வந்து பாருங்க அதர் பேங்கை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அதர் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் தான் நம்ம வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ண போறோம். ஓகே, நீங்க அதர் பேங்கை செலக்ட் பண்ணிட்டு பிறகு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ்ல இப்ப கீழே பாட்டம்ல பிளஸ் போட்டு ஆட் பேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட் பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஆட் பே வந்து கிளிக் பண்றேன். ஆட் பே கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் டைப் வந்து கேட்கறாங்க. அது அதர் பேங்க்ல தான் வந்து டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. நம்ம அப்பயே செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ யாருடைய அக்கௌண்ட்டை பெனிஃபிஷரி ஆட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டை ரெண்டு பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சரியா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அவங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஃபுல் நேம் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நேம் அப்படின்ற அந்த பாக்ஸ்ல. ஓகே, இப்போ நான் வந்து அவங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிக் நேம் சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்களுடைய நேம் வந்து நீங்க ஷார்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. நிக் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அல்லது வேற பேரை வச்சிருந்தா கூட நிக் நேம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க கூப்பிடுற மாதிரி எந்த பேர் தான் இருந்தா அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் நியூ பேங்க் ஐஎஃப்எஸ்சி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டான ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து என்டர் பண்ணணும். அவங்களுடைய அந்த பிரான்ச் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும் அந்த பிரான்ச்சுக்குன்னு சொல்லிட்டு அந்த கோட் வந்து என்டர் பண்ணணும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ அவங்க கோட் தெரிஞ்சா நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா சர்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். சர்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நேம் வந்து கேட்கறாங்க. இப்போ வந்து நீங்க ஆட் பண்ணக்கூடிய அந்த பெனிஃபிஷரி வந்து எந்த பேங்க் யூஸ் பண்றாங்களோ அந்த பேங்க் நேம் வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அப்படின்னா அந்த பேங்க் வந்து கீழே வரும். நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆட் பண்ணக்கூடிய அந்த பெனிஃபிஷரி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க் யூஸ் பண்றாங்க. அதனால இதை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்க ஆட் பண்ணக்கூடிய பெனிஃபிஷரி வந்து எந்த பேங்க் யூஸ் பண்றாங்களோ அந்த பேங்க் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பெனிஃபிஷரி ஸ்டேட் வந்து கேட்கறாங்க. என்ன ஸ்டேட் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாடு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தமிழ்நாடு சொல்லிட்டு டைப் பண்ணி அப்படின்னா கீழே வரும். அதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அப்படின்னா ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிட்டி கேட்கறாங்க. இப்போ வந்து நீங்க ஆட் பண்ணக்கூடிய அந்த பெனிஃபிஷரி வந்து என்ன சிட்டியோ அந்த சிட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்டா இருக்கும் அல்லது மெயின் சிட்டியா இருந்தா அந்த மெயின் சிட்டி எதனா இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டே கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் திருவண்ணாமலை அப்படின்றதால திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே வந்து பிரான்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பிரான்ச் அந்த ப்ளீஸ் செலக்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு பிரான்ச் நேம் தெரிஞ்சு அந்த பிரான்ச் நேம் மேலே டைப் பண்ணி அப்படின்னா அந்த பிரான்ச் வரும். நமக்கு கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து ஸ்க்ரால் பண்ணி நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஆட் வந்து பண்ணிட்டேன். இது போல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல கீழே செலக்ட் இருக்கு. செலக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து செலக்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ செலக்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க உங்களுடைய அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து ஜென்ரேட் ஆயிடும். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட நீங்க வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததா செட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா செட் பர் டே டிரான்சாக்ஷன் லிமிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பெனிஃபிஷரி வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு மணியை டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து நம்ம செட் பண்ண போறோம். இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் வந்து நம்ம இன்ஸ்மார்ட்ல நம்ம வந்து 5 lakhs வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். நீங்க வந்து 5 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருந்தா 5 லட்சம் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கம்மியா தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க கம்மி பண்ணி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 5 லட்சத்தையே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பெனிஃபிஷரி ஆட் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ், இதனால ஒரு பயன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஃபேமிலியில இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ நீங்க வந்து இன்ஸ்மார்ட் ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலியில உங்க பசங்க இருக்காங்க, அவங்க வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்க பசங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்க்கு வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க பெனிஃபிஷரியா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க பெனிஃபிஷரியா ஆட் பண்ணும்போது இவங்களுக்கு இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த லிமிட்டை வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. 5 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்க எவ்வளவு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணணும்னா அந்த லிமிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த லிமிட்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம யாராவது மணியை அதிகமா ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட ஷேர் வந்து பண்ண முடியாது. நீ இதுல லிமிட் எவ்வளவு செட் பண்ணீங்களோ அந்த லிமிட் வரைக்கும் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த பெனிஃபிஷரி பேங்க் அக்கௌண்ட்க்கு ஒரு நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெனிஃபிஷரி ஆட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் இருக்கு, நான் வந்து அதை அப்புறமா சொல்றேன் வீடியோ போக்குல. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் பே அக்கௌண்ட் டைப் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து பாருங்க சேவிங் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். இப்போ உங்க பெனிஃபிஷரி வந்து எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றா சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு எந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ற அக்கௌண்ட் தான் சேவிங் அக்கௌண்ட் தான் இருக்கும். அவங்க பர்சனலா யூஸ் பண்றதா இருந்தா ஓகே, இப்போ சேவிங் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே கண்டினியூ இருக்கு, கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரிவ்யூ ஆன் கன்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க, சரியா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லிமிட் எவ்வளவு செட் பண்ணீங்க அது எல்லாமே சரியா செட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து பாருங்க டிரான்சாக்ஷன் பின் வந்து கேக்குறாங்க. நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் பின் வந்து நீங்க செட் பண்ணிருப்பீங்க, அந்த பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டிரான்சாக்ஷன் பின் என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இன்ஸ்மார்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு, அதாவது பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இப்போ எனக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்க டோட்டலா பேக் வந்து மெசேஜ் ஆப் எங்க இருக்கோ அதை பார்த்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. மெசேஜ் ஆப் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்டா இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை ஓபன் பண்ணுங்க. அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கடைசியா வந்து பாருங்க இதுல இப்போ உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ரீசெண்டா இதுல வந்து வந்திருக்கும். அந்த ஓடிபியை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிட்டு இப்போ நீங்க திரும்ப இன்ஸ்மார்ட் ஆப்லயே வந்துருங்க. வந்துட்டு இப்போ அந்த ஓடிபி வந்து இதுல சரியா என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து காப்பி பண்ணியிருந்தா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நோட் பண்ணிருக்கேன். நோட் பண்ண ஓடிபி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓடிபி வந்து சரியா என்டர் பண்ணணும். சரியா என்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா பே ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பெனிஃபிஷரி வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். இப்போ வந்து பாருங்க மேல வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த மெசேஜ் நம்ம வந்து மெசேஜ் ஆப்ல போயிட்டு டீடைலா வியூ பண்ணி பார்க்கலாம். நம்ம இதுல இருந்து கூட பார்க்கலாம். நம்ம அதுல பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ வந்து மெசேஜ் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்ட பிறகு நான் பேக் வரேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த மெசேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க பெனிஃபிஷரி வந்து ஆட் பண்ணிருக்கீங்க, அது வந்து 4 ஹவர்ஸ் ஆகும் அதை வந்து ஆக்டிவேட் ஆகி யூஸ் பண்றது சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க 4 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெனிஃபிஷரியை வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு இப்போ திரும்ப மேல டாப்ல லெஃப்ட் சைடுல கூடிய 3 பார் லைன் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல மறுபடியும் இருக்கக்கூடிய மேனேஜ் பே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் மேனேஜ் பே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். மேனேஜ் பே கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திரும்ப இந்த பேஜ் வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க அதர் பேங்க் அப்படின்னு இருக்கு. இதுல தான் நம்ம வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த பெனிஃபிஷரி நீங்க திரும்ப வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க அந்த பெனிஃபிஷரி நேம்க்கு நேரா 3 டாட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து எடிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க பெனிஃபிஷரி டெலிட் பண்ணனும்னா கூட டெலிட் வந்து பண்ணிக்கலாம். எடிட் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல எடிட் இருக்கு. இதுக்குள்ள வந்துட்டு நீங்க எதனா சேஞ்ச் பண்ணனும், அந்த லிமிட் சேஞ்ச் பண்ணனும், எதனா சேஞ்ச் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து நீங்க எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதுக்குள்ள வந்து தான் பெனிஃபிஷரி வந்து எடிட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்கள பெனிஃபிஷரி எப்படி ஆட் பண்ற சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ்க்கு வந்துட்டு மேனேஜ் பே அப்படின்ற பேஜ்க்கு வந்துட்டு வித்தின் பேங்க்ல செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஆட் பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆட் பேவை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். நம்ம வந்து பாருங்க இந்தியன் பேங்க் யூசரை நம்ம பெனிஃபிஷரி ஆட் பண்றோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இப்போ வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ வந்து பாருங்க மேல வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கேக்குறாங்க. இப்போ வந்து அந்த இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் யூசரோட அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ யாருடைய அக்கௌண்ட்டை பெனிஃபிஷரி ஆட் பண்றோம் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிக் நேம் வந்து கேக்குறாங்க. அந்த நிக் நேம் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் லோடிங் ஆகி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். நீங்க வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிக் நேம் சொல்லிட்டு இப்போ வந்து நிக் நேம் கேக்குறாங்க. திரும்ப நிக் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வேற நேம் எதனா இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து சுபானி சொல்லிட்டு என்டர் பண்றேன். அதே நேம் வந்து திரும்ப என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல லிமிட் கேக்குறாங்க. இப்போ அந்த பெனிஃபிஷரி லிமிட் எவ்வளவு செட் பண்ணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறேன். 5 லட்சம் வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணும்போது எனக்கு எரர் தான் வரும். நான் வந்து இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நேமும் டிக் நேமும் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கக்கூடாது. அது வந்து எதனா ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சுபான் சொல்லிட்டு இருக்கு நிக் நேம்ல சுபராஜ் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நேம் நீங்க மாத்த தேவையில்ல. நிக் நேம் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே சேம் நேம் வந்து கொடுக்க கூடாது.
இது போல சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கீழே பாட்டம் இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் சொல்லிட்டு வருது. இதுல வந்து அதுக்கான டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட் எல்லாமே நீங்க கரெக்டா செட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு எல்லாமே சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது இப்போ லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிரான்சாக்ஷன் பின் வந்து கேட்கும். அதாவது நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் பின் செட் பண்ணிருப்பீங்க. அந்த பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ஸ்மார்ட்கான டிரான்சாக்ஷன் பின் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஓடிபி வந்து நம்ம நோட் பண்ணி இதுல வந்து என்டர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஓடிபி இதுல இருந்து கூட நம்ம நோட் பண்ணி இதுல என்டர் பண்ணலாம். நோட் பண்றதுக்கு முடியல அப்படின்னா ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு உங்களுடைய மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஓடிபி வந்து வந்திருக்கு. இந்த ஓடிபி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்திருக்கக்கூடிய ஃபைனலா லாஸ்டா வந்திருக்கக்கூடிய ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய அந்த ஓடிபி வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓடிபி நோட் பண்ணிட்டு திரும்ப வந்து இன்ஸ்மார்ட் அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள வந்துருங்க. ஓகே, இப்போ நீங்க நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து திரும்ப இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு இந்த பேஜ்ல வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து நான் என்டர் வந்து பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து திரும்ப கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகி இப்போ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷரி வந்து ஆட் ஆயிடும். பே ஆடட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பெனிஃபிஷரி வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து உடனே உங்களுக்கு எப்பவும் போல மெசேஜ் வந்து வரும் பேங்க் சைட்ல இருந்து. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சைட்ல இருந்து மெசேஜ் வந்து வந்துருச்சு. இந்த மெசேஜ்ல 4 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பெனிஃபிஷரியை பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 4 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெனிஃபிஷரியை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பெனிஃபிஷரியை எப்படி பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க இந்த பேஜை விட்டு நீங்க டோட்டலா பேக் வந்துருங்க. இப்போ நம்ம பெனிஃபிஷரி ஆட் பண்றதுனால நமக்கு இன்னொரு பயன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க செலக்ட் ஃப்ரம் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க 2-3 பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தா எந்த பேங்க் அக்கவுண்ட்ல மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் அந்த பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க வித்தின் பேங்க் அதர் பேங்க்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட் பண்ண அந்த பெனிஃபிஷரிஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதுல ஆட் பண்ண அந்த பெனிஃபிஷரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து ஆகாது. நீங்களா போயிட்டு டெலீட் பண்ற வரைக்கும் அந்த பெனிஃபிஷரிஸ் அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஓகே, இதனால நமக்கு என்ன பயன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தடவை அந்த பெனிஃபிஷரியில அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் கொடுத்து நம்ம வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்க்குள்ள வந்துட்டு நம்ம திரும்ப அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரா இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்சி கோடா இருக்கட்டும், நம்ம வந்து திரும்ப என்டர் பண்ணி நம்ம மணியை சென்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து அடிக்கடிக்கு நீங்க வந்து யாருக்குன்னா மணி இது போல ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து இது போல நீங்க பெனிஃபிஷரியில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும் அதர் பேங்க்ல நீங்க ஆட் பண்ணா அதர் பேங்க் பெனிஃபிஷரிஸ்ல இதுல வந்து இருக்கும். யாருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ நீங்க பெனிஃபிஷரி ஆட் பண்ணியிருந்தா அவங்களுடைய அக்கௌண்ட் இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இந்த அக்கௌண்ட் கிளிக் பண்றேன். இந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் நீங்க அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க அனுப்ப போறீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் என்டர் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஓகே, இப்போ இதுல அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. இதுல வந்து அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க சென்ட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக 1 lakh வந்து என்டர் பண்றேன். இந்த அமௌண்ட் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இல்ல. ஓகே, இருந்தாலும் நம்ம ஆட் பண்றேன். கீழே வந்து எவ்வளவு ருபீஸ் சொல்லிட்டு அது வந்து எழுத்துல வந்துரும், பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டைப் கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் செலக்ட் இருக்கு. அதுல கிளிக் பண்ணிட்டு இது வந்து IMPS சொல்லிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க பர்பஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பர்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க நீங்க வந்து ஷெட்யூலா பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஷெட்யூல் தேவை டைரக்டா பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நம்ம கண்டினியூ கொடுத்து அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு 3 ஸ்டெப்ல. ஓகே, எனக்கு வந்து போதுமான பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட்ல இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு வருது. எனக்கு போதுமான பேலன்ஸ் இல்லாதனால என்னால ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியல. ஓகே, இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து லிமிட் வந்து 5 lakh வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து நம்ம சென்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த பெனிஃபிஷரி எவ்வளவு லிமிட்டை செட் பண்ணீங்களோ அந்த லிமிட் வரைக்கும் நம்ம வந்து சென்ட் வந்து பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஓகே, அது அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் அந்த பின் எல்லாம் என்டர் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணியை சென்ட் பண்ணி விடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்ம வந்து நம்மளோட இன்ஸ்மார்ட்ல பெனிஃபிஷரியை வந்து ஆட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.